ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். வெல்கம் டு கேம் ஸ்டார். அதாவது இன்றைக்கி வந்துட்டு ஒரு புதிய கேம், அதாவது என்னன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல். அதுதான் இன்றைக்கி நான் வந்துட்டு விளையாட போகிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது பேர் பேர்ச் வுட்னு நினைக்கிறேன். இந்த வுட்டு வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மைன்கிராஃப்டோட அடித்தளமே வுட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு ஓக் அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒட்டான்னு உடச்சி, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வுட்டு வந்துட்டு தேவைப்பட்டால் எல்லாமே செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு பிளாங்காக மாற்றிக்கிட்டேன். பேர்ச் வுட் பிளாங்காக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 30 கிட்ட கிடச்சிச்சு. தட்டி ஒரு 30 கிட்ட வர வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓக் வுட் எடுத்து அதுக்கப்புறம் ஓக் பிளாங்காக மாற்றிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் வந்துட்டு ஓக் பிளாங்க். நீங்கள் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகே? அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். எதுக்கு கிராஃப்டிங் டேபிள்னால் வந்துட்டு அதுதான் மெயின். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் கொஞ்சம் தேவையான இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். அதாவது ஸ்வாடு, பிக்கெக்ஸு அந்தமாரி வந்துட்டு செஞ்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட் ஆகி ஜாம்பிக்கிட்ட கடி வாங்கி சாக முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறிக்கிட்டாச்சு. ஏன்னா அப்போ தான் அதுங்களால் அடிக்க முடியாது. ஸ்கெலிட்டனே வந்தாலும் நம்மள அடிக்க முடியாது, அந்த உயரத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்பெண்ட் பண்ண கண்ணு முடிச்சு விரிச்சேன். அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நைட்டு போய் அப்படியே பகல் வர ஆரம்பித்தது. நடுராத்திரி அதுக்கப்புறம் வந்துட்டு பகல் ஆகிட்டோன்னே கீழே இறங்கிட்டு சரி பெட்டு செய்வோன்னு சொல்லிட்டு ஒரு சில கொலைகள்லாம் பண்ண வேண்டியதுச்சு. அதனால் ஒரு 2-3 கொலையை பண்ணிவிட்டு பெட்டு செய்ய ரெடி ஆகிட்டேன். உடத ஒரு அடி, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். ஸ்டோனும் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு ஃபர்னேட்ஸ் அது பேர். ஓ மை காட், இங்கிலீஷ் வேறு வர மாட்டேங்குது. அடுப்பு செய்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பாட்டையும் கண்டுபிடிச்சேன். இது தாண்டா நம்மளுக்கு ஏற்ற ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்ட. மைன்கிராஃப்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். இங்கெல்லாம் வந்துட்டு பத்திரம் கேட்குறானுங்க. கோழிலாம் இருந்துச்சு, எல்லாம் கட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் வந்துட்டு ஒரு டோர் செஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற இதெல்லாம் வச்சுட்டு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஓகே, இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது லேயர் போட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் மை ஹவுஸ் அதை போட்டுட்டே வந்தேன். அதுக்கப்புறம் பெட் வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்ம செத்தாலும் அதே இடத்துக்கு தான் வருவோம்னு சொல்லிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு திரும்பியும் வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சர்ன்னு கட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் டோருக்கு வந்துட்டு ஒரு சில இடத்த விட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வுட்டு வந்துட்டு இதாக பத்தலைன்னு சொல்லிட்டு ஓக் வுட். தப்பாக நினச்சிக்காதீங்க, அதுக்கு பேரே ஓக் வுட். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு ஸ்டோனில் வந்துட்டு ஸ்வாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேக்ஸு அது எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டணும். திரும்ப வந்துட்டு பேர்ச் வுட்டுக்கு போயிட்டு வெட்டலான்னு சொல்லி நினைக்கிறப்ப ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம வந்துட்டு வுட்டுலேயும் செஞ்சுக்குவோம், 2 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வுட்டு அடிச்சு நுறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லா இதையும் சொர்றுன்னு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் டோரையும் வச்சாச்சு. டோரை வச்சுட்டு மிச்சம் உள்ள டோருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கிட்டேன். அதாவது பொட்டி, எல்லாத்தையும் தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து வைக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டோரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஓக் வுட் அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி போயாச்சு. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதையும் பிளாங்காக மாற்றணும். அதையும் வந்துட்டு பிளாங்காக மாற்றிட்டு நான் வந்துட்டு இன்னொரு லேயர் வீட்டுக்கு போட தயாராகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கண்ணாடி முக்கியம் இல்லையா, அதனால் வந்துட்டு
கிளாஸ் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது லேயர் போட ஆரம்பித்தேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு லேயர் வந்துட்டு மூட மறந்துட்டேன்னு இது பண்ணிச்சு, அதையும் மூடிட்டு நைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம்ட்டு நம்ம கட்டி வச்ச மிகப்பெரிய பங்களா வீட்டில் வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட் 2வில் வந்துட்டு சந்திக்கலாம். இது வந்துட்டு நான் இப்போ தான் பேசுவேன், ஏன்னா நான் வந்துட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி தனியாக ரெக்கார்ட் பண்ணி டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்படி தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? போயிட்டு வரேன். பாய். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.